ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ராம்நாட் அவுட்டிங் விலாகோட பார்ட் 3 தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் இலாஹி ஷாப்பிங் மாலுக்கு தாங்க போயிருந்தோம். நாங்கள் போன அன்றைக்கி வேறு சேல்ஸ் ஆஃபர் டே போல் நிறைய ஐட்டம்ஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 1 கிலோ உருளைக்கிழங்குலாம் 49 ரூபா, 1 கிலோ சின்ன வெங்காயம் 95 ரூபா போட்டிருந்தாங்க, பெரிய வெங்காயம் 39 ரூபா போட்டிருந்தாங்க. இது ஆஸ்திரேலியன் கிரேப்ஸாங்க, நார்மல் கிரேப்ஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இது 1 kg வந்து 389 போட்டிருந்துச்சு. க்ரீன் ஆப்பிள் 1 kg 299 போட்டிருந்தாங்க. சாத்துக்குடி 79 போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆப்பிள் வந்து 1 kg 263 போட்டிருந்தாங்க. அப்புறம் பேரிக்காய் இருந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது 1 kg 325 போட்டிருந்தாங்க. வாழைப்பழம் கூட ஆஃபரில் இருந்துச்சு. லிக்விட் டிட்டர்ஜென்ட்லாம் கூட ஆஃபரில் போட்டிருந்தாங்க. லைசாலெல்லாம் பை 2 லிட்டர் கெட் 500 ml ஃப்ரீன்லாம் போட்டிருந்தாங்க. நிறையா பிராண்டில் பை 1 கெட் 1 ஃப்ரீ போட்டிருந்தாங்க. இந்த கோத்ரேஜ் ஃபேப்பில் வந்து நார்மல் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 650 போல், அங்கே வந்து 530 போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஹார்பிக், கம்ஃபர்ட் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், கோத்ரேஜில் டாய்லெட் கிளீனர் போல், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நியூ லான்ச்சுன்னு போட்டிருந்துச்சு. ஆபரேட் ஃபேமிலி பேக் வந்து பை 2 கெட் 1 ஃப்ரீன்னு 265 போட்டிருந்தாங்க. இந்த டெடி பியர்லாம் கூட நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஃபேமிலி பேக் பிஸ்கெட்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டார்க் ஃபேண்டஸ்லாம் 160 ருபீஸ் உள்ளது 81 தான் போட்டிருக்காங்க. அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில்ஸ் எல்லா பிராண்ட்லேயுமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், டால்கம் பவுடர்ஸ்லாம் எல்லா பிராண்ட்லேயுமே இருந்துச்சு. இந்த என்சாண்டர் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அங்கே ஒன்று வாங்கினேன். ஹேர் ஆயில்ஸ்லாம் கூட நிறையா பிராண்டில் இருந்துச்சு. ஒரு செம்பருத்தி ஹேர் ஆயில் ஒன்று நியூவாக இருந்துச்சு, அது எங்கள் அம்மா வாங்கியிருந்தாங்க. எப்படி இருந்துச்சுன்னு யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருந்தால் நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணலாம்ல, அதுக்கு தான். விளக்கு கூத்துற எண்ணெய், அகர்பத்திஸ் எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. டிஷ்வாஷிங் லிக்விட்ஸு, பார்ஸ்லாம் கூட ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க. பாத் சோப் நிறையா பிராண்டில் இருந்துச்சுங்க, குமிச்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே ஆஃபர்ஸில் தான் இருந்துச்சு. அம்மா தான் வீட்டுக்கு தேவையான சோப்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் கூட நிறையா பிராண்டில் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா நெய் இருந்துச்சு, வெரைட்டியாக எல்லா பிராண்ட்லேயுமே இருந்துச்சு. ஆவின் நெய் 1/2 லிட்டர் வந்து 327 ரூபா, அதே 1 லிட்டர் வந்து 627 ரூபா போட்டிருந்தாங்க. நான் அமுல் கௌகி தாங்க வாங்கியிருந்தேன், அது 1/2 kg 347 போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆலிவ் ஆயில்ஸ், ஷாம்பூ, பாடி வாஷ்னு எல்லாமே இருந்துச்சுங்க. அங்கே கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கடல் மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே முழு கடலை, உடச்ச கடலை, வேர்க்கடலை, பட்டாணி கடலை, உளுந்து, பருப்பு வகைங்கள்னு எல்லாமே அங்கே இருந்துச்சுங்க. அம்மா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள்லாம் கொஞ்சம் வாங்கினாங்க. ஓட்ஸு, பனானா பவுடர், ராகி மால்ட்டு நிறையா இருந்துச்சு. ஆச்சி ஹெல்த் மிக்ஸ் கூட 1க்கு 1 ஃப்ரீயில் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஹெல்த் மிக்ஸ்லாம் பவுடராக இல்லாமல் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ஒரு பேக்கில் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம அப்படியே வாங்கிட்டு போய் கூட அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ 71 ரூபா, பாசிப்பருப்பு 1 கிலோ 131 ரூபா போட்டுருந்துச்சு. கைக்குத்தல் அரிசின்னு இருந்துச்சு, அது 1/2 கிலோ 49 ரூபா போட்டுருந்துச்சு. அப்புறம் சிவப்பு கவுனி அரிசிலாம் 200 கிராமே 15 ரூபா தாங்க போட்டுருந்துச்சு. பிங்கிள்ஸ் உங்கள் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயுமே இருந்துச்சு. இந்த ரேக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தாங்க, எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸுமே இங்கே இருந்துச்சு. பிங்கோ, லேஸு, குர்குரே, ஹால்டிம்ஸ் ப்ராடக்ட்டுன்னு எல்லாமே இங்கே இருந்துச்சுங்க. இந்த ஹால்டிம்ஸில் உள்ள மிச்சர் நல்லாயிருக்கும், அதுவும் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கினோம். அப்புறம் அங்கே நம்மளுடைய ஃபேவரட் வேஃபர்ஸ், ஜெல்லிஸ்லாம் கூட இருந்துச்சுங்க. இந்த ஜெல்லிஸ்லாம் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஸ்நாக்ஸுங்க. அம்மா வாங்கி தர மாட்டேன், சளி பிடிக்கும்னு சொன்னாலும் அடம்பிடிச்சு வாங்கி சாப்பிடுவேன். சைல்ட்ஹுட்டில் மட்டும் இல்லைங்க, இப்போவும் தான். அன்றைக்கி கூட ஒன்று வாங்கினோம். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த ஜெல்லி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்ஹெல்த்தி தான், சாப்பிடக்கூடாது தான், ஆனால் நம்ம மனசு வாயும் சும்மா இருக்காதே, அடம் பிடிக்குமே. ஒன்று சாப்பிட்டா ஒன்று ஆகாதுன்னு நானே எனக்கு சொல்லிவிட்டு ஒன்றே ஒன்று வாங்கி சாப்பிட்டேங்க. அப்புறம் அங்கே சுகர் ஜெல்லி, மேஷ்மெலான்லாம் கூட இருந்துச்சுங்க. இதுவுமே நம்ம ஃபேவரட் தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் லைட்டாக வந்துட்டு போகுதுல்ல. அப்புறம் மினி பக்கர்வாடின்னு ஒரு ஸ்நாக்ஸ் இருந்துச்சுங்க. அதான் இது ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நல்லாயிருக்கும், நீனும் வாங்கி ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க, அதனால தான் வாங்கினோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, பேல்பூரிலாம் ரெடிமிக்ஸ் பேக்லேயே வந்துருச்சு போலங்க. அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் உள்ளக்கே இருக்கும் போல். ஹாட் வாட்டர் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுவாங்க. அப்புறம் அங்கே குட்டி குட்டி கேக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க. நான் இங்கேருந்து ரெட் வெல்வெட் ஸ்விஸ் ரோல் வாங்கியிருந்தேன், அதோட டேஸ்ட்டு கூட நல்லா இருந்துச்சுங்க. பிஸ்கெட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க, அது எல்லாமே கூட ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு. குட் டே பிஸ்கெட்லாம் 9 ருபீஸ் 18 ருபீஸ்லலாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குங்க. பல்லி மிட்டாய், சூட மிட்டாய், பாக்கு மிட்டாய்னு எல்லாமே இருந்துச்சுங்க. கடலை பர்ஃபி, கேஷ்யூ பர்ஃபி, பாதாம் பர்ஃபி, அப்புறம் கடலை உருண்டை கூட அங்கே இருந்துச்சு. அப்புறம் அங்கே தேங்காய் மிட்டாய், கமர்கட்லாம் கூட இருந்துச்சுங்க. ஐயோ, இந்த சாக்லேட்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன். இது இந்த பால் மிட்டாய்ன்னு சொல்லுவோம்ல, அது இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது வாங்கி சாப்பிட்டது தாங்க. அதுக்கப்புறம் இதை கண்ணால் கூட நான் பார்க்கல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, இதுவும் நல்லா தான் இருக்கும்.
ஹே, இலந்த பழம் இலந்த பழம்லாம் இருக்குப்பா. சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க யார் யாரெல்லாம் 90s கிட்ஸோ அவங்க மென்ஷன் பண்ணி உங்கள் ஃபேவரட் ஸ்நாக்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் 90s கிட்ஸ் தான்ப்பா, அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் அங்கே வத்தல் வடகம்னு எல்லா ஐட்டமே இருந்துச்சுங்க. மிளகா வத்தல், கத்திரி வத்தல், வெண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல்னு எல்லாமே இருந்துச்சு. வடகம்லாம் கூட ஜவ்வரிசி வடகம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் அங்கே மக்கானா பார்த்தோம். அதான் தாமரை விதை. அது இதுவரையும் நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை. சரி வாங்கிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்களா மசாலா ஐட்டம்ஸ்லாம் எவ்வளோ வெரைட்டிஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தாங்க போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கறி மேகி யார் யாரெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து மலேசியாவில் கிடைக்கும். அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க எப்போயுமே. இங்கே மட்டும்தான், இந்த ஷாப்பில் மட்டும்தான் நான் அதை பார்க்குறேன். வேறு எங்கேயும் கிடைக்கல. அதுவும் ஒன்று வாங்கினோம். அப்புறம் பேக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டமுமே அங்கே இருந்துச்சுங்க. ஹெர்ஷீஸில் ஹாட் சாக்லேட் பவுடர் இருந்துச்சுங்க. வாங்குவோன்னு பார்த்தோம், ஆனால் வாங்கலை. ஒரு நாள் வாங்கி அதை ட்ரை பண்ணணும், ஆசையாக இருக்குது. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீசனிங் ஐட்டம்ஸு, சாஸஸ்ன்னு எல்லாமே அங்கே இருந்துச்சுங்க. அப்புறம் பேக்டு ட்ரை நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, சீட்ஸ்லாம் கூட அங்கே நிறையா இருந்துச்சு. ஹனியில் ஊற வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அத்திப்பழத்தை ஹனியில் ஊற வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ட்ரை நட்ஸு, பாதாம், முந்திரி அதுவுமே வச்சுருந்தாங்க ஹனியில் ஊற வச்சு. குல்கந்துன்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து குல்கந்தில் ஊற வச்சுருப்பாங்க போல். அப்புறம் டேட்ஸ்லாம் கூட நிறையா வெரைட்டியில் அங்கே இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நான் ஓரளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும், பாருங்கள். நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.